வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம் மத்தியில் இந்த நாளில் நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக டெல்லியிலிருந்து பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் டெல்லியில் குளோபல் கிறிஸ்டியன் சென்டர் என்கிறதான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய தலைமை போதகராக இருந்தவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். டெல்லியில் நமக்கு இருக்கிற சென்ட்ரல் பைபிள் காலேஜ் என்கிறதான வேதாகம கல்லூரியினுடைய முதல்வராய் அவர்கள் இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அவங்க இதற்கு முன்பு பற்பல பொறுப்புகளில் அவர்கள் மிஷன் இயக்குனராக, பிறகு வட இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏஜி சபைகளினுடைய தலைவராக அப்படியெல்லாம் இருந்து அவர்கள் பணி செய்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை வர, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். இங்கு தமிழகத்திலிருந்து வட இந்தியாவிற்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய்த மிஷனரிகளிலே முன்னோடியான மிஷனரி என்று அவர்களை நாம் அழைக்கலாம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் பெருமைக்குரியது. கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். நம்முடைய ஸ்தாபனத்தில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல ஆண்டுகள் தலைவராக இருந்ததான பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் இங்கே இருக்கிற சிலருக்கு தெரிந்திருக்கும். அவர்களுடைய மூத்த குமாரன் அவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் இருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவர்கள் இப்பொழுது நமக்கு தேவனுடைய செய்தியை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19 பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இதற்கு பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எந்த இடத்துல இதை சொன்னார்னா, நாம் பார்க்கின்றோம் 13ஆம் வசனத்திலே செசரியா பிலிப்பி என்கிற இடம். செசரியா பிலிப்பி என்கிற இடம் நம்முடைய எருசலேம், யூதேயா, சமாரியா, கலிலேயா என்று சொல்கிறோமே, அப்படி மேலே மேலே போக போக கலிலேயாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ரீஜன் தான் செசரியா பிலிப்பி என்று சொல்லப்படுகிற இடம். அது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் யோர்தான் மற்ற தேசங்களாக மாறிவிட்டது. இந்த இடத்துல ஆண்டவர் போயிருக்கும் பொழுது அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஜனங்கள் நான் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறார்? சீஷர்களிடத்துல கேட்கிறார். ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அங்கே சிலர் சொல்லுகிறார்கள், என்னது நீர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா அல்லது ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். அது ஓரளவு உண்மைதான். சோஷர்கள் அன்னைக்கு இருந்த நிலைமையை சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் நான் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அங்கே சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து, ஹல்லேலூயா என்று சொல்கிறார். இந்த வேளையில் இந்த வசனத்தை கொஞ்சம் புரட்டி வித்தியாசமாக நம்ம பார்க்கணும்னா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இந்திய தேசத்தில் ஜனங்க என்ன யாருன்னு சொல்றாங்க என்று கேட்டால் நம்முடைய உத்தரவு பதில் எப்படி இருக்கும்? இந்திய தேசத்தை விட்டுருங்க, மதுரையில் உள்ள ஜனம் என்ன யார் என்று கேட்கிறார்கள் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே இந்த கால வேளையிலே கேட்பார் என்றால் உங்களுடைய உத்தரவு எப்படி இருக்கும்? மதுரை பெரிய பட்டணம். இந்த ஊரில் தான் பிறந்தேன். கொஞ்ச நாள் இந்த ஊர்லையும் இருந்தோம். அப்போ சொல்லுவாங்க 6 லட்சம் மக்கள் உள்ள இடம் மதுரை, 2வது பெரிய பட்டணம் தமிழ்நாட்டில். இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 லட்சமோ இருக்கும், தெரியல எனக்கு. டெல்லி 3 கோடி. டெல்லியில் 3 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வருவோம். உங்களுடைய அக்கம் பக்கத்தார், உங்களுடைய இனஜன பந்துக்கள் என்ன யார் என்று கேட்கிறார்கள், விசுவாசிக்கிறீர்கள் என்று கேள்வியை குறுகி 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 நம்முடைய வட்டத்திற்குள் இருக்கிறவர்களை ஆண்டவர் நினைத்து கேட்பார் என்றால் நம்முடைய பதில் என்ன?
நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் நிறைய பேரை ரட்சித்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு பெரும்பாரியான ஜனம் இயேசு யார் என்று தெரியவில்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற வசதிகளில், வளர்ச்சியில் சிலர் சொல்லலாம் இயேசு அவர் கிறிஸ்தவருடைய கடவுள். இன்னைக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்தவருடைய கடவுள். வெளிநாட்டில் நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எஸ் ஐ நோ ஜீசஸ் ஹீஸ் ஏன்னோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், அதில் அவன் சொல்கிறான் எஸ் வி நோ ஜீசஸ். அப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணி கேட்டிங்கன்னா எஸ் ஹீ கேம், தே சே ஹீ டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சம் பிலீவ் ஹீ ரோஸ் அகென், உயிர் தெழுந்தார். இன்னும் சிலர் சொல்கிறாங்க அவர் வருவார் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அப்படித்தான். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஐ டோன்ட் பிலீவ் இன் ஜீசஸ். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மேற்கத்திய தேசங்களில் நிறைய பெருபாரியான சதவீதமான ஜனங்கள் இயேசு இருந்தார், இயேசு வந்தார், எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் அப்படித்தானே சொல்கிறாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த தெரு பிரசங்கத்துக்கு போவோம், டிராக்டெல்லாம் கொடுப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2 முறை செங்கோட்டைப்பட்டினத்தில் நாங்கள் அப்போ வலச சபை தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. எங்களுடைய சபையின் ஆண்கள் ஐக்கியத்தின் தலைவராக அப்பொழுது மிஸ்டர் சி ஜேசுதாசன் சொல்லி, அப்போ அவங்க தலைமையில் எட்வர்ட்ஸ் அம்மாவுடைய விருப்பம் என்னவென்றால் எப்படியாவது ஒரு அதென்ன புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமென்ட் செங்கோட்டையில் உள்ள அத்தனை வீடுகளுக்கும் கொடுக்கப்படும். மொத்தத்தில் ஒரு 20-25,000 வீடு இருந்திருக்கும் அன்ன காலகட்டத்தில். அப்போ ஆண்கள் ஐக்கியத்திலேருந்து ஜெபம் பண்ணி போனோம். 25,000 வீடுகளையும் சந்தித்தோம், டிராக்ட் கொடுத்தோம், இது புதிய ஏற்பாடாக கொடுத்தோம். நானும் அவங்க எங்கள் சித்தப்பா ஏசுதாசன் அவர்களும் ஒரு டீமில் இருந்தோம். போய் கேட்கும் பொழுது எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பிரமுகர் அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. நான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. பாப்பா இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம், இங்கேயும் கொடுத்துருவோம், என்ன ஆனாலும் சரி. பெரிய குடும்பம், வைராக்கியமான குடும்பம். அப்போ போனால் அந்த வீட்டம்மா ஒரு ஈசி சேரில் உட்காந்துருக்கு. அந்த அம்மா எழும்பவும் இல்லை வைக்கமுல்ல, பெரிய குடும்பம் இல்லையா. அம்மா இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம், சில பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களான்னு கேட்கும்பொழுது அந்த சந்தோஷமாக, ஐயா நல்ல புஸ்தகம், நானும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன், எல்லாம் கேட்டிருக்கிறேன், நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க என்று சொல்லி விட்டாங்க. நான் பாய்ந்து போய் சரி முடிஞ்சது வேலைன்ட்டு கடகடன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எங்கள் சித்தப்பா சுவிசேஷத்தை சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சுவிசேஷத்தை கேட்டாங்க. இன்றைக்கும் இருக்கிறாங்க செங்கோட்டைப்பட்டினத்தில், வயசாகிட்டு அவங்களுக்கு. ஆனால் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இயேசு இன்னைக்கும் அக்கறையோடு கேட்கிறார். 2000 வருடங்களுக்கு பின்பதாக ஜனங்கள் என்ன யார் என்று கேட்கிறார். இயேசு மெய்யான தேவன், ஜீவனுள்ள கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பரலோக வெளிப்பாடு வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பரலோக வெளிப்பாடு இல்லாமல் நாம் யாரும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று ஒரு நாளும் அறிக்கை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு அதைத்தான் சீமோன் பேதுருவை பார்த்து, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு சொல்லவில்லை. ஒருவேளை நீ கல்லூரியிலே படித்திருக்கலாம், பள்ளிக்கூடத்திலே படித்திருக்கலாம், ஏதோ கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆரம்பித்தவர் யார் என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். அந்த அறிவின்படி சீமோனை நீ சொல்லவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பரலோகத்தின் பிதா நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு யார் என்று வெளிப்படுத்தினபடினாலே இன்றைக்கு இயேசுவை நாம் மெய்யான தேவன், இரட்சகர் என்று நாம் சொல்லி அறிக்கை செய்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த அறிக்கை செய்த பின்பு ஆண்டவர் சொல்றாரு அவர் என்ன செய்ய போகிறார் என்று. 18ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார். வாசிங்க 18.
மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார். பேதுருவுடைய பேரு கிரேக்க பாஷையில ஒரு சின்ன கல் என்று பொருள் உள்ளது. ஆண்டவர் சொல்றார், நீ பேதுரு, நீ ஒரு சின்ன கல், ஆனால் நான் ஒரு பெரிய கல். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லிவிட்டு டைரக்டா ஆண்டவர் சொல்றாரு, இத பாதாளத்தின் வாசல் கூட முறியடிக்க முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தில் பலவிதமான சக்திகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. பலவிதமான மார்க்கங்கள் உண்டு. மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அது மனிதனால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ இந்த சுவிசேஷமானது மார்க்கத்தை நமக்கு போதிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் மார்க் என்று தான் வரும். இயேசு ஒரு மார்க், மார்க்னா மார்க்கம் என்று சொல்றோம், வழங்குதா? ஆனால் மார்க்கம் அல்ல, மனிதன் உண்டாக்கிய மார்க்கம் அல்ல. இயேசு என்ன செய்ய வந்தார் என்றால், அந்த அப்போஸ்தல புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், முதலாவதாக வெளிப்பட்டதான கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேரு த பீப்புள் ஆஃப் த வே, வழியின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வழியின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சபையை இந்த கல்லின் மேல் என்று சொல்லும் பொழுது என் மேல், நான் தான் இதற்கு அஸ்திபாரம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம். 1 கொரிந்தியர் 3:10 என்று நினைக்கிறேன். அங்கு நாம் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், போடப்பட்டு இருக்கிறதான அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம், அதை தவிர வேறு அஸ்திபாரம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நாங்கெல்லாம் சபையை கட்டுறோம்னா அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் கட்டுகிறோம். அந்த விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. நீங்க அஸ்திபாரம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் பண்றீங்களே விசுவாச அறிக்கையா, அதுதான் அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்தின் மேல் இன்றைக்கு சபை கட்டப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த சபையை குறித்து நான் 4 காரியங்கள் சொல்ல விரும்புகின்றேன். ஆங்கிலத்திலே 4 என்றால், முதலாவது ஃபவுண்டேஷன், 2வது ஃபங்க்ஷன், 3வது த ஃபோர்ஸ், 4வது த ஃபியூச்சர். 4F: ஃபவுண்டேஷன், ஃபங்க்ஷன், ஃபோர்ஸ், ஃபியூச்சர். ஃபவுண்டேஷன் என்றால் அஸ்திபாரம், ஃபங்க்ஷன் என்றால் செயல் திட்டம், ஃபோர்ஸ் என்றால் வல்லமை, ஃபியூச்சர் என்றால் எதிர்காலம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா. சபை மக்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசுவாகிய அஸ்திபாரம். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிட்டு. அந்த வசனத்தை வாசிங்க யாராவது. மத்தேயு 22 நினைக்கின்றேன், வாசிங்க. சங்கீதம் 118 ஒரு வசனம், அதே வசனம் உண்டு, 22 நினைக்கிறேன். சங்கீதம் 118. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று கல்லின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் இந்த சபை கட்டப்பட்டு வருகின்றது. ஹல்லேலூயா. இயேசுவாகிய அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது அது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு பலமான அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. டெல்லி பட்டணத்தில் திடீர்னு இந்த எர்த்குவேக் வந்துடும். அதுனா பூமி எதிர்ச்சி. ஒரு முறை நாங்கள் சில பாஸ்டர்ஸ் எங்களுடைய அசம்பிளி சபை எடுக்கிற அந்த சொந்த பில்டிங்கில் நாங்கள் உட்காந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உட்காந்து நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு டேபிளில் ஒரு 10 பேர் சுற்றி உட்காந்துருக்குறோம். திடீர்னு டேபிள் அசைய ஆரம்பிச்சிது. நான் நினைச்சு யாரோ தெரியாமல் அசைச்சினாங்களோ. டேபிள் மட்டும் அசையலை, நாங்கள் உட்காந்துருந்த சேர் அசைய ஆரம்பிச்சிட்டு. அது மட்டும் இல்லை, ஃபேன் எல்லாம் பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டு.
அது மட்டும் இல்லை, திடீர்னு கிடுகிடுன்னு சத்தம் வேற வந்து. உடனே எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு மிஷினரி, திஸ் இஸ் நத்திங் பட் எர்த்குவேக்னாரு. எல்லாம் ஓடினாங்க. அந்த மிஷினரி மார்களும் பாருங்கள், நல்ல அறிவு இருக்குது, நமக்கு தான் இல்லை. அவங்க எல்லாம் போய் இந்த இது இருக்கு பாருங்க, அது என்னது, இந்த அது பேர் என்ன சொல்கிறது, இந்த வாசல், இந்த என்னது நிலைக்காலுக்கு அடியில் போய் அவரும் ஒரு மனைவி நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் வெளியே ஓடி போகிறோம். அவர் சொல்கிறார், வெளியே ஓடாதுங்க, இங்கே வந்து நில்லுங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன சொன்னார்னா, பூமி எதிர்ச்சி வரும் பொழுது கட்டடம் விழுந்தாலும் இந்த நிலக்கால் அப்படியே நிற்குமா. அல்லேலூயா. அது ஃபவுண்டேஷன்லேருந்து அது எப்படியும் ஒரு சப்போர்ட் இருக்கு போல். எனக்கு அது சயின்டிஃபிக்காக எனக்கு அதை உங்களுக்கு சொல்ல முடியும் தெரியல. அவர் சொன்னார், எப்போ பூமி அதிர்ச்சி வந்தாலும் ஒரு வீட்டில் நிலைக்காலுக்கு கீழே நீங்கள் இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது என்ன சொன்னார் தெரியுங்களா? நிலைக்கால் எப்படி இருக்கணுமா? பலி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் பூசப்பட்டது இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த ஒரு பாயிண்ட்லேயே நம்ம நிறைய பேச முடியும், ஆனால் டைம் இல்லை. அதனால் அந்த 4 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லும் பொழுது பவுல் விதமாக அவருடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை இயேசு கிறிஸ்துவின் சபை. ஹல்லேலூயா. சபை சம்பாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. ஹல்லேலூயா. ஆமென். இதற்கு நாம் யாரும் விலைக்கரையும் செலுத்தவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய கல். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்த்து அதை சொல்லவும் தெரியல, அர்த்தம் புரியவும் தெரியல. ஆண்டவர் முதலே சொல்றார் இல்லையா, ரெவலேஷன் ஃப்ரம் ஹெவன் இஸ் நீடட். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் வெளிப்பாடு பல காரியங்களுக்கு தேவைப்படுது. இயேசுவை இரட்சகர் என்று சொல்வதற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியம் நமக்கு ஏற்கனவே இங்கே பைபிள் எழுதி வச்சதுனால நமக்கு தெரியும் என்ன ஆக போகுது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இவ்விதமாக சொல்லுவார்கள், we have read the last chapter of the book. Praise the Lord. The last chapter, அதாவது சரித்திரத்தின் வரலாற்றின் கடைசி பக்கத்தை நாம் வாசித்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். Praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ சொப்பனத்தை கண்டு கலங்கி விட்டார். சிலருக்கு சொப்பனத்தை கண்டா சந்தோஷம் வருது, சிலருக்கு சொப்பனத்தை கண்டா கலக்கம் வருகிறது. வேதத்தில் சொப்பனம் கண்டவன் எல்லாம் கலங்கி போய் தான் இருந்தான். யோசேப்பு ஒருவனை தவிர. ஆனால் யோசேப்பு மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க கலங்கிட்டாங்க. தகப்பன் ரொம்ப அவனுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். என்னப்பா சொல்ற, நானும் உன் தாயும் வந்து நிற்போமா. எகிப்தில் போய் பார்க்குறாரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெவலேஷன் என்று நாம் சொல்லும் பொழுது, வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது, சில வேளையிலே சொப்பனத்தின் மூலமாக சொல்றாரு. இந்த உலக பிரகாரமான அந்த அதிபதிகளுக்கு, ராஜாக்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசி அதன் அர்த்தத்தை விளக்குவதற்கு ஒரு யோசேப்பையும் ஒரு தானியேலையும் ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே காண்கிறதான காரியங்கள், இன்னைக்கு ஜனங்க அமெரிக்காவில் ட்ரம்ப்பை வெறுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், ட்ரம்ப் ஒரு பெரிய யோக்கியமான மனுஷன்லாம் இல்லை, அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வருவதற்கு நிறைய போதகர்கள் அவருக்கு ஒரு குழு மாதிரி இருந்து, ஒரு கவுன்சிலிங் டீமாக இருந்து அவருக்கு நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. அதனால் அவர் வேதத்தை ரொம்ப அதிகமாக விரும்பி படித்து கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் அரசியல் பேச வரல, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அவர் அமெரிக்கா தேசத்தை பெருமையுள்ள தேசமாக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? மீண்டும் நாம் கடவுளில் நம்பிக்கை வைப்போம். இன் காட் வி ட்ரஸ்ட் என்று சொல்லுகிறார். இன் காட் வி ட்ரஸ்ட். கடவுள் தான் நமக்கு அஸ்திபாரம். அமெரிக்காவின் அஸ்திபாரம் கடவுள், இந்தியாவின் அஸ்திபாரம் கடவுளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் அந்த அஸ்திபாரம் என்று சொல்கிறார். கொஞ்சம் துரிதமாக போகிறேன். 2வது ஃபங்க்ஷன் என்று பார்க்கின்றோம்.
ஃபங்க்ஷன் என்று பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம் 19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பிரைஸ் தி லார்ட். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பூலோகத்தில் நாம் எதை கட்டுகிறோமோ பரலோகத்திலையும், இங்கே எதை அவுக்கிறோமோ அது அங்கேயும் அவுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாவி என்று சொன்னாலே அர்த்தம் என்ன? பூட்டி இருக்கிற எதையும், நம்ம வீட்டுக்கு ஒரு சாவி இருக்கு, மெயின் டோரை ஓபன் பண்றதுக்கு சாவி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சாவியை நாம் வைத்து திறந்து என்ன செய்கிறோம்? பிரவேசிக்கின்றோம். ஹல்லேலூயா. பிரவேசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இந்த திறவுகோலை தருகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல். ஹல்லேலூயா. திறவுகோல் அதிகாரம், வல்லமை என்று நாம் பார்க்கின்றோம். இந்த திறவுகோலை வைத்து நாம் இந்த உலகத்திலே செய்கிறதான சுவிசேஷ ஊழியம், இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அநேகர், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் தேவ ராஜ்யத்தின் அங்கமாக மாறுகின்றார்கள். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். அந்த வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டதுக்கு காரணமே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே அதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நல்ல உத்தியோகம் தரவும், நல்ல சம்பாத்தியம் பண்ணவும், வீடு தரவும், அதெல்லாம் செய்கிறார். அதெல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவர் அதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இருந்தாலும் முதலாவது காரியம் என்னவென்றால், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பிசாசின் கிரியைகளை சபையின் மூலமாக, சபை என்றால் உங்கள் மூலமாக, நம் மூலமாக அவர் அழித்து கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த சபை செயல் திட்டம், ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஃபவுண்டேஷன். நான் ஃபவுண்டேஷன் என்று சொல்லும்போது சபையை கட்டுகிறேன். சபையை எப்படி கட்டுகின்றேன்? சபைக்கு கிரேக்க மொழியிலே ஒரு வார்த்தை உண்டு, எக்லீசியா. உங்களுக்குலாம் தெரியும், நீங்களாம் நல்லா பைபிள் படிச்சிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல போதகர் கீழே நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த எக்லீசியா என்று சொல்லும் பொழுது, எக் என்றால் அவுட் என்று சொல்கிறார். குரூப் ஆஃப் பீப்புள் who have come out from the world into Christ. இவங்களால தான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. விளங்குதா? அதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் 2000 வருடங்களாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 2000 வருஷத்துல நம்முடைய இந்திய தேசத்தை நம்ம பார்ப்போம்னா 52 AD 52 சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்து முதலாவது கேரளா பக்கத்தில் கொல்லம் என்கிற இடத்துலையும், அதற்கு பின்பு சென்னைக்கும், சிலர் சொல்லுகிறார்கள் தோமா சென்னையில் மரிப்பதற்கு முன்பதாக அவர் பஞ்சாப் வரைக்கும் போய் சுவிசேஷம் பண்ணார்லாம் சிலர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மையோ தெரியவில்லை. ஆனால் தோமா மிகவும் பிஸியாக சுவிசேஷத்தை அறிவிப்பதில் ரொம்ப கட்டிக்கிறான்னு இருந்தார். சோதரன். ஹல்லேலூயா. டு த எக்ஸ்டென்ட் பாருங்க, சென்னை பட்டணத்தில் உள்ள ராஜா அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறதை புரிந்து கொண்ட சில எதிராளிகள் இவனை உயிரோட வச்சா சென்னையை மாத்திருவான் போலுக்கு. பிரைஸ் தி லார்ட். சென்னையில் ஆண்டவர் பயங்கரமான ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6 மணிக்கு எழுப்பி நீங்க சர்ச்சுக்கு வரீங்களே, நானே 6 மணி சர்வீஸ்க்கு 4:30 எழுப்பி எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடியாகி வந்தேன். அப்போ யோசித்தேன், பாஸ்டர்மார்கள்லாம் எப்படி இன்னைக்கு 6 மணி சபைனா சிலர் தூக்கமே இருக்காது போல. அதே மாதிரி நீங்களும் எல்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்து சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்களே, அப்போ எவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் வர்றீங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் நீங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் இப்பொழுது வந்தாலும் நம்ம சபையிலிருந்து போகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது வந்தாலும் நாம் ரெடியாக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னவென்றால் அவர் நமக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஹல்லேலூயா,
இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்கிறோமே, அதை யாரும் அளவிட முடியாது, யாரும் விவரித்தும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என்ன செய்வேன், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா உம்மை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் கடைசி மூச்சு நமக்கு இருக்கிற வரை நாம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில பிரச்சனை உண்டா? உண்டு. பிரச்சனையை மேற்கொள்ள முடியுமா? முடியும். ஏனென்றால் கிறிஸ்து ஜீவிக்கின்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஜீவிக்கின்றார். ஆகவே இந்த சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறதான இந்த உத்தரவாதம் என்னவென்றால், சாவி திறவுகோல் உன் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை திறக்கவும் பாதாளத்தின் வாசல்களை பூட்டவும் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். 1 கொரிந்தியர் 6 அது மிக முக்கியமான ஒரு வசனம் நம்முடைய இந்த கருத்துக்கு. 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 11 பவுல் இப்படி சொல்றார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். 9 சொல்லப்பட்டிருக்கு எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். 9 வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாதவர்களாய் இருந்தீர்கள். எங்க சொல்லப்பட்ட பாவங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி விடுவித்திருக்கிறார்? அவர் சொல்றாரு, நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, அடுத்தாப்புல என்னதான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. கழுவப்பட்டிருக்கின்றோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம், பிறகு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், மாறி இருக்கிறோம். இந்த தியாலஜி படிக்கும் பொழுது வேதாம கல்லூரியில் சொல்லி தருவாங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது பெரிய அர்த்தம் உள்ளது. கழுவப்பட்டிருக்கின்றோம். எது கழுவப்பட வேண்டும்? அசுத்தமானவைகள் கழுவப்பட வேண்டும். அப்படிதானே? வீட்டில் குழந்தைகள் இருக்குது, சின்ன பிள்ளைகள். ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வீட்டில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டியது ஒரு தாயின் கடமை. ஆனால் நம்ம இந்த தமிழ் பண்பாட்டில் என்னென்னா, வீட்டில் ஏதோ தகப்பன் தாய் பிள்ளைன்ட்டு மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி இருக்காங்க, பெரியப்பா பெரியம்மா, சில வேளை அம்மா அத்தை, அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். அந்த பிள்ளை எல்லாராலும் வளர்க்கப்படும். கழுவுறதுக்கு யாரும் கூச்சப்பட மாட்டாங்க. அப்படிதானே? ஒரு குழந்தை அசிங்கம் பண்ணப்பட்டு விட்டால் அதை உடனே கழுவி சோப்பு போட்டு நல்ல பேரை தொடச்சி பவுடர்லாம் போட்டு நல்லா மினுக்கி மனம் வச்சு அதுக்கு பிறகு உடுப்பை போட்டு அந்த குழந்தைய நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சிரும் இல்லையா? பாவத்தில் உழந்து கிடந்த நம்மை இயேசு இப்படி தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. இதைத்தான் சபை இன்றைக்கு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த கடைசி பகுதி நீதிமான்னா நம்ம ஒரு நாளும் பாவமே செய்யலையா, அதான் அதுக்கு ஒரு சரியான பொருள். பாவமே நாம் செய்யவில்லை, நாம் எப்பொழுதும் பரிசுத்தராக காணப்பட்டோம், எப்பொழுதும் தேவ பிள்ளையாக நாம் காணப்பட்டோம் என்பதுதான் அதன் பொருள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் செய்கிற அந்த ஃபங்க்ஷன் என்ன பார்க்கிறோம்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக
சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஜனங்கள், பவுல் சொல்கிறார், நீங்களும் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து உங்களை இன்றைக்கு ஆண்டவர் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல் திட்டம், அருமையான செயல் திட்டம். சில இடங்கள்ல கொஞ்சம் மெதுவா வரும், ஆனால் வரும். ஹல்லேலூயா. காலம் சென்றாலும் வரும். சில இடங்கள்ல, அதாவது நான் இந்த நாட்டில் மிஷினரி ஸ்டோரிஸை வாசிக்கிறேன். நிறைய வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கால்டுவெல் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், தூத்துக்குடி பகுதியில். இடையங்குடியோ எந்த ஊர்லேயே இறந்து போனார் நினைக்க. அங்கே தான் கல்ற இருக்கு. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு நடந்திருக்காருயா. பாருங்க, யோசிச்சு பாருங்க. நாங்கள் நேற்று 7 மணி நேரம் காரில் வந்தோம், அதே டயர்டாக போச்சு. காரில் வந்ததே டயர்டாக இருக்கு. ஒரு ஆள் சென்னையிலிருந்து தூத்துக்குடி பகுதியில் இடையன்குடியோ ஏதோ ஒரு ஊர்னு சொல்லுவாங்க, நடந்து வந்திருக்கிறார். ஜியு போப் என்று சொல்லுகிறவர், அவரும் அவர் குடும்பமும் மாட்டு வண்டியில வந்திருக்கிறாங்க. எங்க? சாயர்புரத்துக்கு. யோசிச்சு பாருங்க, போவீங்களா? என்ன காரணம்? God has called us. இந்தியாவுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தமிழ்நாட்டிற்கு அழைத்திருக்கின்றார், தூத்துக்குடிக்கு அழைத்திருக்கின்றார், இடையன்குடிக்கு அழைத்திருக்கின்றார், சாயர்புரத்திற்கு அழைத்திருக்கின்றார். ஒரு முறை ஜெம்ஸ் மிஷன்ஸ் ஊழியத்தில் பங்கு பெறும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஜெபக்காரனை கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம், சிலராக நாங்கள். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி, நம்ம வந்திருக்கிற பகுதி தூத்துக்குடி, நாசரேத்து, திருநெல்வேலி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி தம்பி. அவர் என்கிட்ட சொன்னது. அங்கிருந்தானே நிறைய மிஷினரிமார்கள் வராங்க. இப்போ மதுரையும் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், தம்பி, நம்முடைய பின்னணியம் அப்பா அவருக்கு நல்லா தெரியும். சொன்னார், உங்க அப்பா எங்கிருந்து வந்திருக்காங்க? நான் எந்த ஊர்ல பிறந்தேன், ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. காரணம் என்னவென்றால், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வந்த ஊழியர்கள், தன் ஜீவனையும் பாராமல் வந்த ஊழியர்கள், அவர்கள் பாடுபட்டு ஆரம்பித்த ஊழியங்களில் பலனை இன்று சபை அனுபவித்துக் கொண்டு வருகின்றது. ஹல்லேலூயா. 2 காரியம் தான் உங்களுக்கு தெரியும், திறக்கணும், பூட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரவாயில்ல, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். காரில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. நாங்கள் நிறைய பேர், 7 பேர் 6 பேர் வந்தோம் காரில். நின்று தான் வர வேண்டியது. ஏன்னா வெளியே இறங்கி ஒரு 10 நிமிஷம் நடந்தா தான் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் போலுக்கு. அப்படிலாம் இருக்கு. அப்போ தான் கேட்டேன், ஏதாவது ட்ரெயின் நல்ல வந்தே பாரத் வந்திருக்கான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுல்ல தமிழ்நாடு. ஆமாம், வந்தே பாரத் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ, வந்தே பாரத்னா 5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மதுரைக்கு போய் சேர்ந்துருக்கலாமே. அன்னைக்கு எந்த வந்தே பாரத் வந்தது கால்டுவெல் ஐயருக்கு? யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பாவிட்டால், தரங்கம்பாடிக்கு வந்த சீகன்பால் சுவிசேஷத்தை நமக்கு எழுதி தரவிட்டால், சுவிசேஷ வேதாகமத்தை நமக்கு அவர் பிரிண்ட் பண்ணி தராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஒருவேளை அவருக்கு வேண்டியதான அந்த பலனை அவர் இழந்திருக்கலாம். ஆனால் யார் மூலமாக தான் ஆண்டவர் செய்திருப்பார். ஆனால் அவர்களை நாம் இன்று நினைக்கின்றோம். ஹல்லேலூயா. அதோனிராம் ஜட்சன் என்று சொல்லுகிற பர்மாவுக்கு வந்தாராம். அவர் பர்மாவுக்கு வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லையா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு, மனைவியெல்லாம் சுகவீனம், பிள்ளைகள் சுகவீனம், அந்த பர்மா மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது 63 சபைகளை அவர் உருவாக்கினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ சபையே, நாம் முதலீடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றையும் சுவிசேஷ பிரபலத்திற்கும் சபை நிறுவுவதற்கும் நாம் நம்முடைய முதலீடை செய்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சபையிலும் சில பிசினஸ் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில சமயம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர், இந்த காலத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா. எப்படி? ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஃபுட் பிஸ்னஸ், சாப்பாட்டு கடையை நம்ம திறந்துட்டோம்னா அதில் லாஸே கிடையாது பாஸ்டர்.
ஏன்னா எல்லாம் சாப்பிட்டா ஆகணும், அப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியாது. அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, ஆத்துமாவை ரட்சிக்கும், நரகத்திலிருந்து விடுவிக்கும் ஒரே ஒரு காரியம், அது சத்திய சுவிசேஷம். அது செய்யப்பட வேண்டிய சபையின் மூலமாக. இந்த சபையில நீங்க அங்கத்துவம் வைத்து இதில் உங்கள் முதலீடுகளை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோகத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பியும் என்னை மாதிரி தான் இருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். காணிக்கைக்கு மேல காணிக்கை கேட்பாரு, கொடுக்கணும். நான் ஒரு நாள் எங்க சர்ச்சில் எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் வந்தாரு. 7 தடவை காணிக்கை எடுத்தேன். 7 தடவை காணிக்கை. அன்னைக்கு ஏதோ நீட்ஸ்லாம் வந்தது, நிறைய நீட்ஸ், அங்கேருந்து ஒரு நீடு, இங்கேருந்து ஒரு நீடு, எல்லாத்தையும் வச்சு தசம பாகம் காணிக்கையெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு 7 ஒவ்வொரு சின்ன சர்ச்சா. நாங்கள் ஒரு அந்த நாட்களில் ஒரு 150 பேர் 200 பேர் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காணிக்கையும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. கடைசியா அண்ணனுக்கு ப்ராஃபிட் ஆஃபரிங் என்று சொல்லி எடுத்தேன். எனக்கே ஆச்சரியம், அவ்வளவு ஆண்டவர் கொடுத்தார். யார் மூலம் கொடுத்தாரு? உங்க மூலம்தான், விசுவாசிகளின் மூலமாக. ஹல்லேலூயா. இந்த செயல்பாடு இருக்க, இந்த செயல்பாடு சபையின் செயல்பாடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சபை நல்லா வளர்ந்து வருகிற பிரைசலாம். நான் மதுரையில் நாங்கள் குடும்பமாக இருந்த நாட்கள், நான் தனியாக மதுரையில் இருந்த நாட்களில் ஒரே ஒரு சர்ச்சு, அதான் பைபிள் காலேஜுக்குள்ளே ஒரு சின்ன சர்ச். நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், எப்பா அந்த நாட்களில் எல்லாம் சர்ச்சு சின்னதாக கட்டுறீங்களே, என்ன விஷயம்? தம்பி, குறைவாக ஆட்கள் இருந்து சபை அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா ஏதோ நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு காரணமா. இது உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். ஒரு போதகர் பேரை சொல்லி அந்த சபையை கட்டின அந்த போதகர் பேரை சொல்லி அவர் இப்படித்தான் சொல்லுவார். ஆனால் அப்பா சொல்லுவாங்க, காலம் வரும், பெரிதான காரியங்களை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சென்னை பட்டணத்துக்கெல்லாம் வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையா இருக்கிறது. இன்னைக்கு என்ன சபை அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவதாக ஃபோர்ஸ். 10 நிமிஷம் தான் இருக்கும். ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்றால் என்ன? வல்லமை. இந்த சபையின் வல்லமை பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபையில வல்லமையே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமாகவே சொல்லிவிட்டு போயிட்டார். பரலோகராஜ்யம் போவதற்கு முன்னதாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க எங்கேயும் போயிடாதுங்க நான் போன பிறகு. ஏன்னா 3 நாளில் சீஷர்கள்லாம் செதறட்டிக்கு போட்டு போயினாங்க இல்லையா? ஆண்டவர் மரித்து உயிர் தெழுவதற்கு முன்னதாக 3 நாளில் அதில் எல்லாம் அங்கங்கன்னு அலசட்டி போட்டு போயினாங்க. எங்கேயும் போயிடாதுங்க, இங்கேயே இருங்க, இங்கே இருங்க. சில வேளைகளில் ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதுங்க. இந்த சபை நீங்கள் இருக்க வேண்டிய இடம். இந்த சபையில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வல்லமை தருவார், பலனை தருவார். ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் வரை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். எங்கெல்லாம்? முதல்ல எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், கடைசி பரியந்த. ஹல்லேலூயா. ஏன்னா அமெரிக்கா தேசம், வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது ஒரு சந்தோஷமான காரியம், எந்த சபைக்கு போனாலும் நம்ம தமிழ் விசுவாசிகள் சிலர் அங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவேன், தம்பி ஏதோ ஐடியில் நீ ஒர்க் பண்ணுறதுனால உனக்கு ஆண்டவர் நல்ல சபை, ஒரு நல்ல வேலை இங்கே கொடுத்துருக்காரு. உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ வந்ததுக்கு காரணம் நீ ஒரு நல்ல மிஷினரி அங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. எங்களை மாதிரி ஆள்லாம் அங்கே போய் மிஷினரியா இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எப்படியோ செய்கிறார் இல்லையா? அந்த அப்போஸ்தல புஸ்தகத்தில் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது இவங்க சபை தலைவர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேமில் இருந்துட்டாங்க. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியா, 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, உபத்திரம் வருது, சபை
சிதறடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சபை சிதறடிக்கப்படுறது ஆண்டவர் சித்தமா இருக்க. உபத்திரத்தை கொடுக்குறாரு. அப்போஸ்தலர்லாம் எருசலேமில் இருந்துட்டாங்க. ஆனா பிலிப்பு என்கிற ஒரு சாதாரண ஒரு மூப்பன், அவன் வந்து சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, அந்த 8ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன், 8ஆம் வசனத்துல மிகுந்த சந்தோஷம் வரும். வாசிங்க யாராவது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எதன் நிமித்தமாக? சுவிசேஷத்தின் நிமித்தமாக. எந்த வல்லமையின் மூலமாக? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்ம எப்பவுமே நினைக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்லா உடுத்தணும், வைக்கணும், சாப்பிடணும், இருக்கணும், காரில் போகணும், நல்லா இருக்கணும், காசு நல்லா சம்பாதிக்கணும், அப்படித்தான் இருக்கணும் நம்ம விசுவாசிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தில் படித்து போக நான் சில இளம் ஊழியர்களோடு சொல்றது என்னவென்றால், எங்கள் அப்பா ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே நுகத்தை சுமக்கிறது ரொம்ப நல்லது. அஞ்சலி தம்பிமார் அதை படிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் படிக்கலைன்னா ஒரு டைம் வரும், கண்டிப்பாக சுமந்து தான் ஆக வேண்டும். ஆகவே இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தமே அதானே. முதலாவது எருசலேம், இரண்டாவது சமாரியா, மூன்றாவதாக யூதா சமாரியா, நான்காவது தான் உலகமெங்கும். நான் யோசிப்பேன், இந்தியர்களுக்கு உலகமெங்கும் போக வாய்ப்பு இருக்குமா? தம்பி, அப்படி யோசித்த காலம்லாம் உண்டு. ஒரு அட்ரஸ் தெரியாத ஒரு பாஸ்டர் ஒரு முறை அமெரிக்காவிலேருந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். யாருன்னு இப்பவுமே எனக்கு யாருன்னே தெரியல, அட்ரஸே கிடையாது. வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறார். இப்படி நான் டெல்லி பட்டணத்தில் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல தங்கியிருக்கிறேன். அதாவது டெல்லியில் டெல்லி டைரின்னு ஒரு புஸ்தகம் உண்டு, அதில் எங்கள் அட்ரஸ்லாம் போட்டிருப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒழுங்குகள் அதெல்லாம் டைமிங்லாம் போட்டிருப்போம். அவர் சொன்னார், நான் ஒரு போதகர், நான் பார்த்தேன் நீங்கள் சர்வீஸ் இப்போ சாயங்காலம் வச்சிருக்கிறீங்களாமே, நான் வரலாமான்னு கேட்டார். தாராளம் வாங்க அப்படின்னு சொன்னேன். வந்த பின்ன சொன்னார், நான் ஒரு பாஸ்டர், இந்த சபைக்கு, அதுவும் ஒரு அசம்பிளி சபைக்காட்டு சபை அமெரிக்காவில் போதகராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு செய்தி கொடுக்குறேன். நானும் சந்தோஷமாக சரி ஐயா, சண்டே நைட் தானே அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். கொடுத்தா அதான் சொல்றேன், அட்ரஸே ஞாபகம் இல்லை. அந்த அவர் சொன்ன தரிசனம் தான், இந்தியாவிலிருந்து ஆண்டவர் ஊழியர்களை எழுப்ப போகிறார். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தேசங்களுக்கு. ஹல்லேலூயா. தேசங்களுக்கு, தேசங்களுக்கு. நம்ம பிள்ளைகள்லாம் கவனிங்க, தேசங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லையே தேசங்கள். அவர் சொல்லும்போது நான் யோசித்தேன், ஐயா இங்கே எங்களுக்கு ஊழியறதுக்கே பலன் இல்லை, எங்களுக்கு வாய் கஷ்டமாக இருக்குது, நீர் தேசங்களுக்கு ஆண்டவர் அனுப்ப போகிறா. இன்னைக்கு வெளிநாட்டு நீங்கள் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒருவேளை பாஸ்டா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாஸ்டர்ஸும் போகிறோம், அது வேற காரியம். இவாஞ்சலிஸ்ட் போகிறோம், ப்ராஃபிட்ஸ் போகிறோம், எப்பாசில்ஸும் போகிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே வைத்து இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற ஊழியம், இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற சபைகள், எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர், அவர் என்ற சொன்னது, தமிழ் விசுவாசிகள் இருப்பது நல்லது என்று சொன்னார். ஏன்னா ஊழியம் வளர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் நம்ம குறித்து நான் வெளிப்படையாக சொல்வேன். நீங்கள்லாம் நல்லா ஜெபம் பண்றீங்க. தமிழ் விசுவாசிகள் நல்லா ஜெபம் பண்ணுகிற விசுவாசிகள். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நன்றாக ஊழியம் செய்யும் விசுவாசிகள். ஹல்லேலூயா. இது ரெண்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம செய்ய 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 இந்தியா மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, அமெரிக்காவும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வெளிநாடுகளில் இந்திய விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் இப்போதான் நம்மளை இப்படி தான் யூஸ் பண்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பு மாதிரி ஆட்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் வல்லமை. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆமென். ஆகவே இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டோம், சந்தோஷமா இருக்கணும் மட்டும் விட்டுறாம, ஆண்டவருடைய வல்லமையை, பரிசுத்தாவியானவர் வல்லமையை பெற்று ஆண்டவருக்கு நல்ல சாட்சியா நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியில் சொல்ற காரியம், the future of the church. The future of the church. ஆண்டவர் ஒரு நல்ல ஃபியூச்சர் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28 வரை வாசியுங்கள். டைம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க என்ன செய்ய போறார் ஆண்டவர். 1 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுகிறார்.
when all things are made subject to him, then the Son himself will also be subject to him who put all things under him, that God may be all in all. நம்முடைய எதிர்காலம் ஒரு மகிமையான எதிர்காலம். ஹல்லேலூயா. ஆண்டவரின் ஆளுகைக்குள், ஹல்லேலூயா, ஆண்டவரின் எல்லைக்குள் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நித்தியமாக நாம் அதை அனுபவிக்க போகிறோம். இன்னொரு வசனம் ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்துகிற புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 மட்டும் வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் இதுதான், ஒரு சந்தோஷமான எதிர்காலம். நமக்கு ஒரு கல்யாணம் கட்டின எல்லாருக்கும் இன்னொரு கல்யாணம் வருது. ஹல்லேலூயா. இதை ஒன்னதெல்லாம் அலவுடு, ரெண்டாவது கல்யாணம். ஹல்லேலூயா. நாம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவுக்கு. பவுலப்போஸ்தலன் அப்படிதான் சொல்லி இருக்கிறார் அவருடைய எழுத்துல. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை மணவாட்டியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் விதமாக சொல்கிறார், the marriage supper of the Lamb. அது இந்த உலகத்தில் யாருமே பார்த்துருக்க முடியாது. ராஜாக்கள் ராணிமார்கள்லாம் இருக்காங்க. இங்கிலாந்து ராணிலாம் விருந்து கொடுத்தா ஒரு விருந்தில் எத்தனையோ 2000 பேர் 3000 பேர் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியுமா? அவ்வளவு அழகாகலாம் நேர்த்தியாகலாம் செய்ய முடியுமா? ஆனால் இந்த டேபிள் முழு உலகத்திற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார போகிறோமா? இது இட்ஸ் கோயிங் டு பி an unending eventன்னு ஒருத்தர் சொல்கிறார். unending event. praise the Lord. பரலோக ராஜ்யம் நமக்கு சந்தோஷமான இடம். ஆமென். இந்த சபையின் முடிவு எங்கே போய் முடிய போகுது என்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே நித்தியமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தான் முடிய போகுது. அங்கே மகிமை, பாவமே இல்லை, கண்ணீரே இல்லை. யாருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதனை, வலி ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. யோவான் எழுதுகிறார், எல்லாம் புதியதாயின என்று அடுத்த அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆனால் ஒரு வார்னிங்கும் நமக்கு கொடுக்கப்படுகிறது அடுத்த அதிகாரத்தில், 22ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. 22:7 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். 12:13. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. யாருக்கு வருகிறது? சபை மக்களுக்கு. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் இல்லையா? கழுவப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு, நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு, ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற மக்களுக்கு ஆண்டவர் இதை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நான் அல்பாவும் ஒபேகாவும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறது என்னவென்றால், மதுரையிலே நான் என் சபையை கட்டுவேன், டெல்லியில் சபையை கட்டுவேன், இந்தியாவில் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் இதை முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் ஆண்டவர் சபையை கட்டி கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு காரியம் நடக்குது, பொலிட்டிக்கல் லெவல்லையும் அது நடக்குது என்று நான் பார்க்கின்றேன். என்னன்னா, ஒரு சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங். ஜனங்களுக்கும் ஒரு நேர்மையாக நடக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், மனச்சாட்சியில் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பழைய காரியங்கள், குடிச்சு வெறிச்சு இருக்கிற காரியங்கள்லாம் இனி அது நம்ம எங்கேயும் நடத்தாது. ஒரு புதிய சிந்தனை வருகிறது. ஹல்லேலூயா. அந்த சிந்தனையை நேர்வழியிலே கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷம் தான். பிரைஸ் தி லார்ட்.
ஆகவே தான் இதை நாம் எங்கு சென்றாலும் பிரசங்கிக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த கிளையில் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மனுஷர் என்ன யார் என்று கேட்குறாங்க. உங்கள் சொந்தக்காரங்க, ரட்சிக்கப்படாத உங்கள் சொந்தக்காரங்க என்ன யார் என்று நினைக்கிறார்கள். மதுரை என்ன யார் என்று நினைக்கிறது. அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் கையில் சாவியை கொடுத்திருக்கிறார், திறவுகளை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காரணனுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று உமது வேதம் சொல்லியிருக்கிறதே. இங்கே வந்திருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காலையிலே எழும்பி தேவ சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஜெபம் செய்யவும் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் வசனத்தை கேட்கவும் ஆதரிக்கவும் ஆறுதல் அடைவும் நீர் கொடுக்கிறதான எல்லா காரியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒளியை நாங்கள் ஆண்டவரை பிரகாசிக்குமா எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே, உப்பு சாரமிட்டு போனால் எதற்கு அது பிரயோஜனப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் அன்றி வேறு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. நாங்கள் உப்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. நாங்கள் உப்பாய் இருப்பதன் மூலமாக, வெளிச்சமாய் இருப்பதன் மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன் செல்லும். ஆண்டவரே, எங்கள் கையில் கொடுத்திருக்கும் இந்த திறவுகோலை நாங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்ள, இதை நாங்கள் ஆண்டவரே உண்மையாக இதை நாங்கள் உபயோகிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சபையை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஊழிய விஸ்தாரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழிநடத்தும், எல்லைகளை விஸ்தாரமாக்கும். அருமையான போதகருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, சபை மக்களுக்கும் மூப்பர்களுக்கும் விசேஷித்த நன்மையை நீர் வைத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து இந்த சபை 100 மடங்காக பெருக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, கலங்கரை விளக்கு சபை பல இடங்களிலே ஆரம்பிக்கப்பட, மதுரை சுற்றி இருக்கிறதான கிராமங்களிலே சபை நிறுவப்பட, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அபிஷேகத்தை நீர் கொண்டும். ஆண்டவரே, கிருபைக்குள் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். வருகை மட்டும் எங்களை தாங்கும். ஆண்டவரை வழி நடத்தும். உமக்கே துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராதா ரபா கரபா ஷபலா தீரபல பல பரபா. ஒரு நிமிடம் எல்லாரும் ராபா கரங்களை உயர்த்தி அசைச்சு பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. சபையின் தலைவர் இயேசுவே. ஆமென். சபையின் மூளைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா. சபையின் உரிமையாளர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை என்னை அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து விலையேற மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களை என்னை மாத்திரம் அல்ல, இன்னும் இந்த சபைக்குள்ளே வராத வேற ஆடுகளும் அவருக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அவர்களும் இந்த மந்தைக்குள்ளே அவர்கள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு உங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த சபையை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃபங்க்ஷன், அந்த பணியை நாம மறந்துவிடக் கூடாது. இந்த செயல் திட்டத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் வேலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சபை இல்லாத இடங்களில் எல்லாம் சபைகளை ஆரம்பிக்கும்படியாய் அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Amen. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாக, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமே. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை ஆமென் மீட்டெடுத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி அதற்காக ஆண்டவரே, நீர் அதற்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தைகளை மறந்து விடாதபடி ஆமென் நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ கிருபை செய்வாராக. பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்களுக்காக கரங்களை உயர்த்தி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அங்கு டெல்லியில் இருக்கிற அவருடைய சபைக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அங்க இருக்கிற அந்த சென்ட்ரல் பைபிள் காலேஜ் ஊழியங்களுக்காக ஆமென் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. உமது அடியாரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, அவர்கள் மூலம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இருதயம் வாஞ்சிக்கிற விரும்புகிறதிலும் 1000 மடங்கு அதிகமாய் அவர்கள் வாழ்வில் நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியத்தில் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் நீங்க மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பேர் பேராய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. முழு உலகத்துக்கும் சாட்சிகளாய் அனுப்புவீராக, பயன்படுத்துவீராக ஆண்டவரே. பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து அருளும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய படிப்புகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கையிட்டு செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களில் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. ஆமென். உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனம், துதி, மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.